ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, base64 என்கோடிங் டிகோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு வந்து உங்கள் லேப்டாப்பில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்புறம் base64 அப்படிங்கிற ஒரு மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கான கமெண்ட்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக பைத்தான் சொல்லிட்டு போட்டு சிம்பிளாக ஒன்று ரன் பண்ணி காமிக்கிறேன். abc.encode. இதில் வந்து நான் base64 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இந்த அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நான் ஒன்ஸ் வந்து வச்சுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணுறேன். முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சீசர் சைஃபர் என்கிரிப்ஷன்லையும் ஏங்கிற இண்டெக்ஸுக்கு பிங்கிற இண்டெக்ஸுக்கு 1, சிங்கிற இண்டெக்ஸுக்கு 2 அப்படின்ட்டு இசட்டுங்கிற இண்டெக்ஸு 25 வரைக்கும் இருக்கும். 26 வந்து ஸ்மால் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் பின்னு இருக்கும். இசட் வந்து ஸ்மால் லெட்டர் இசட்டுக்கு வந்து 51ங்கிற வேல்யூ இருக்கும். அதே மாதிரி சி வரத்துக்கு 52 அப்படிங்கிற இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 999ங்கிற வேல்யூவுக்கு 61ங்கிற இண்டெக்ஸில் வந்து ஸ்டாப் ஆயிரும். ப்ளஸுக்கு 62 ஸ்லாஷ், அதாவது ஃப்ரண்ட் ஸ்லாஷுக்கு 63. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கி டேபிள் வந்து கொடுத்துருப்பேன். இது நீங்கள் வந்து நார்மலாக 0லேருந்து பட்டன் பார்த்தீங்கன்னா 127 அது வரைக்கும் ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். இப்போ நான் நார்மலாக வந்து டைப் பண்ணேன் ஏபிசி அப்படிங்கிற வேல்யூ வந்து எப்படி வந்து YWR இது 3 கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஸ்மால் லெட்டர் ஜே, இது 4 வேர்டு வந்து எப்படி வந்து வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கொடுத்தது 3 வேர்டு தான், அதுவும் ஏபிசி. இது வந்து அவுட்புட்டில் 4 வேர்டுன்னு வந்திருக்கு. அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிறதுக்கான ஆஸ்கி வேல்யூ 97, பிங்கிறதுக்கான ஆஸ்கி வேல்யூ 98, சிங்கிறதுக்கு ஆஸ்கி வேல்யூ 99. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 8 பிட்டாக வந்து ஒவ்வொரு 97 அப்படிங்கிறத வந்து பிட்டில் எழுதணும். 8 பிட்டில் எழுதணும். 8 பிட்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்க. இது பிங்கிறதுக்கான வேல்யூக்கான பிங்கிறது 98க்கான பிட் வேல்யூ, பைனரி வேல்யூ. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன பண்ண, இந்த 8 பிட்டை வந்து 8 3s are 24, ஓகேவா, 6 4s are 24. இப்போ வந்து நான் இந்த 8 பிட்டை வந்து நான் 6 பிட்டாக வந்து 6 பிட்டாக வந்து தனித்தனியாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 பிட்டை வந்து தனியாகவும், நெக்ஸ்ட் 6 பிட்டு தனியாகவும், அதாவது இந்த 6 பிட்டு தனியாக பிரிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இதிலேருந்து இந்த 6 பிட்டு தனியாகவும், அப்புறம் இந்த 6 பிட்டை தனியாகவும் பிரிக்கிறேன். மொத்தம் வந்து இதில் 4 பிட்டு வந்துடும். அதனால தான் அங்கே 4 பிட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. 4 பிட்டு இல்லை, 4 கேரக்டர், 4 பிட்டுக்கான கேரக்டருக்கான ஆன்சர் இருக்குது. அப்போ வந்து 4 பிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி 6 பிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த லைன். அப்போது இந்த பிட்டுக்கான டெசிமல் வேல்யூ என்ன, 01100க்கான டெசிமல் வேல்யூ, 010110க்கான டெசிமல் வேல்யூ, ப்ளஸ் வந்து 00101 அப்படிங்கிறதுக்கான டெசிமல் வேல்யூவும், 10001 அப்படிங்கிறதுக்கான டெசிமல் வேல்யூ வந்து கீழே பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணது. நார்மலாக நீங்கள் பைத்தன்லேயே போட்டாலும் வந்துடும். 24 மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா,
base64 என்கிரிப்ஷன் டேபிள் மாதிரி ஒரு காமிச்சேன் பார்த்தீங்களா, 24 அப்படிங்கிறதுக்கான ASCII வேல்யூ, அதாவது அதுக்கான வேல்யூ வந்து ஒய், அதனால கேபிட்டல் ஒய் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 22ங்கிறதுக்கு டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர், சாரி ஏடிசின்னு போட்டேன், ஏபிசின்னு போடுறதுக்கு பதிலாக ஏபிசி. ஓகே, ஜே கேபிட்டல் இருக்கு. கேபிட்டல் லெட்டருக்கு வந்து 9ங்கிற base64 வேல்யூ வந்து ஒருத்தருக்கு என்கிரிப்ஷன் வேல்யூ. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்மால் லெட்டர் ஜேக்கு வந்து 35 வந்துருக்கு. இந்த ஆல்வேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு கேபிட்டல் ஒய், 22க்கு கேபிட்டல் டபிள்யூ, 9க்கு ஸ்மால் லெட்டர் 9க்கு வந்து கேபிட்டல் லெட்டர் ஜே, 35க்கு ஸ்மால் லெட்டர் ஜே, கடைசியாக வந்து நியூ லைனுக்கு ஸ்லாஷன், பேக் ஸ்லாஷன். இதை உங்களுக்கு புரிய நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய base64 படிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் வந்து என்னென்ன வந்து என்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது base64 என்கிரிப்ஷனை நம்ம ரீட் பண்ண போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. பைத்தானில் base.py அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. சாரி, நானும் base.pyன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து import base64, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன், அந்த ஃபைல் நேம் வந்து image.jpg, அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா ரீட் பைட்டை ரீட் பண்ண போகிறேன். அதில் இருக்கக்கூடிய பைட்ஸ்லாம் ரீட் பண்ணுறதுனால பைட் ரீட்னு கொடுக்குறேன். ஃபார் ரீட் லைன், ஒரு லைனாக ரீட் பண்ணி ரீட் லைன் இன் 5. இப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா வந்து, இப்போது இந்த ஃபைலில் வந்து இருக்க ஒவ்வொரு லைனையும் வந்து ரீட் லைனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து encode underscore data, base64.b64 encode. இது வந்து base64க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து பேராமீட்டர், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக ரீட் லைன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் ஈக்குவல் டு encode underscore data dot decode பண்ணி UTF-8ல வந்து decode பண்ணி அந்த மெசேஜ் வந்து நம்ம படித்து பார்க்க போகிறோம். print மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் base.py கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா
import base64. மிஸ்டேக் இருக்கு. base64.p64 encode wait line. Okay. வெயிட் பண்ணுங்க. ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து டெஸ்க்டாப்பில் இமேஜ் வச்சுருக்கேன். பட் வந்து ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வேறையா இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, mv base.py2 டேட்டா மூவ் பண்ணி டெஸ்ட்லேயே போட்டுறேன். வந்து வந்து இப்போ அதே லைன் தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ரெண்டுலேயுமே டெஸ்க்டாப்பில் இருக்கு. அதான் ப்ராப்ளம். டெஸ்க்டாப்பில் நான் கொடுக்காதான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய base64 என்கிரிப்ஷன், அதாவது base64 வந்து என்கிரிப்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.